கர்த்தர் நல்லவர். இந்த காலை ஆராதனை வேளைக்கும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் உங்களை ஒரு முறை கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமேன். இந்த 3வது மாதத்தையும் தேவன் நம்மை பார்க்க வைத்திருக்கிறார். ஆமேன். அவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஆமேன். ஹல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு இந்த ஸ்லாக்கியம் இல்லை. கர்த்தர் நம்மை ஜீவனோடு பலனோடு சுகத்தோடு இந்த மாதத்தை பார்க்க செய்ததும் அல்லாமல் தேவனுடைய சமூகத்திலே நம்மை கூட்டி சேர்த்ததுக்காக நாம் அவருக்கு நன்றி சொல்லணும். ஆமேன். ஹல்லேலூயா. கடைசி நாட்களிலே யுத்தங்களின் செய்திகளையும் நீங்கள் அறிவீர்கள், கேள்விப்படுவீர்கள் என்று இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு அவர் சொன்னார். ஆமேன். நீங்கள் எப்போது வருவீங்க ஆண்டவரே, அதற்குரிய அடையாளங்கள் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு சொன்ன வார்த்தை, பூமி எதிர்ச்சி உண்டாகும், கொள்ளை நோய் உண்டாகும், யுத்தங்கள் உண்டாகும், யுத்தங்களின் செய்திகளை நீங்கள் என்ன செய்வீங்க, கேள்விப்படுவீர்கள், அன்பு தணிந்து போகும் என்று அநேக காரியங்களை குறித்து சொன்னார். இன்றைக்கு யுத்தங்களின் செய்திகளையும் நாம் என்ன செய்கிறோம், கேள்விப்படுகிறோம். அநேக தேசத்தார், அநேக குடும்பங்கள், ஜனங்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த நேரம் அவர்கள் ஜீவனோடு இருப்பார்கள் என்ற எந்த உத்தரவாதம் இல்லாமல் இருக்கிற நிலையில் தேவன் இன்றைக்கு நம்மை சுகத்தோடு இந்த இடத்துல கூடி வர பண்ணியிருக்கிறார். ஆமேன். நாம் நிற்பது அவருடைய சுத்த கிருபை. ஆமேன். ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம ஆண்டவருடைய கிருபையை உயர்த்தி நாம் அவருக்கு ஸ்தோத்திரங்களை நம்ம செலுத்தினோம். ஆமேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்றைக்கும் இந்த மாதத்தை நமக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்து தெய்வம் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த மாதம் கொடுத்த வாக்கு தத்த வசனம் யாருக்காவது தெரியும்னா சொல்லுங்க பார்ப்போம். 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோமானால், 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்வோமானால், கர்த்தர் இஸ்ரவேலுக்காக மோசேக்கு கற்பித்த நியமங்களையும் நியாயங்களையும் செய்ய நீ கவனமாயிருந்தால் பாக்கியவானாயிருப்பாய். நீ பலங்கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்பதாய் இந்த வார்த்தை சொல்லுகிறது. ஆமேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற நீங்கள் தைரியமாக இருப்பீர்கள். ஆமேன் சொன்ன நீங்கள் பயப்படாமல் இருப்பீங்க. உங்களுடைய இருதயம் கலங்காமல் இருக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம், நீ பலன் கொண்டு தைரியமாயிரு, நீ பலங்கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. ஆமேன். ஹல்லேலூயா. நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. ஏன்னா இஸ்ரவேலின் தேவன் உன்னோடு இருக்கிறார். ஆமேன். யாக்கோபின் தேவன் உன்னது அடைக்கலம். ஆமேன். ஹல்லேலூயா. தேவன் இந்த வருஷத்தில் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மென்மேலும் பலப்படுவாய் என்று தேவன் வாக்கு தத்தத்தை கொடுத்தார். அந்த வாக்கு தத்தத்தை உறுதிப்படுத்தும்படியாய் 2வது மாதத்தில் அவர் சொன்னார். ஆமேன். ஹல்லேலூயா. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பதாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாட்சல்களால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார் என்ற வாக்கு தத்தத்தை கொடுத்தார். நான் தடைகளை எல்லாவற்றையும் நான் அகற்றுவேன், நான் உங்களுக்கு முன்பதாக நடந்து போவேன் என்று சொன்னவர் இந்த மாதம் சொல்றாரு, நீ பலங்கொண்டு தைரியமாயிரு. ஆமென். ஹல்லேலூயா. நீ பலங்கொண்டு தைரியமாயிரு, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, ஏன்னா நான் உனக்கு முன்பதாக நடந்து போகிறேன். தடைகளை உடைக்கிறவர் நான் நடந்து போகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. தடைகளை எடுத்து போடுகிறவர், உனக்கு ஜெயத்தை தருகிற தேவன் உனக்கு முன்பதாக நான் நடந்து போகிறவராயிருக்கிறேன். உனக்கு ஆலோசனை தந்து உன்னை வழி நடத்துகிறவர் உனக்கு முன்பதாக நான் நடந்து போகிறேன். அதனால நீ பலங்கொண்டு
தைரியமாயிரு. ஆமென், ஹல்லேலூயா. நீ தைரியமாயிரு. ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தேவன் நம்மை பலப்படுத்துகிற தேவன். ஆமென். நம்மை பலப்படுத்துகிற தேவன். வேத வசனம் விவதமாய் சொல்லுகிறது, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். ஆமென், ஹல்லேலூயா. பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். என்னோடு கூட இந்த வார்த்தையை அறிக்கையிடுங்க. பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். எனக்கு உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். எனக்கு உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். மனுஷனால் கூடாதவைகள் என் தேவனால் எல்லாம் கூடும். மனிதனால் கூடாதவைகள் என் தேவனால் எல்லாம் கூடும். மனிதனால் கூடாதவைகள் என் தேவனால் எல்லாம் கூடும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் சொல்றார் இந்த மாதத்துல, நீ பலன் கொண்டு தைரியமாயிரு. ஆமென். இந்த வேத வசனத்தில், வேதாகமத்தில் நீ பலன் கொண்டு தைரியமாயிரு, திடமனதாயிரு அப்படின்னு சொல்லி அநேக வார்த்தைகள் இருக்கிறது. ஆமென், ஆமென். ஆனால் இந்த வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவன் என்னோடு கூட இடைப்பட்டதுனால, ஆமென், ஹல்லேலூயா, தேவன் இதை எனக்கு தைரியப்படுத்துறதுனால இந்த வாக்கு தத்தத்தை நாம் சுதந்திரிக்க தேவன் உதவி செய்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். நாம் தைரியமாக இருக்கணும்னா நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னா, இந்த வேத வசனத்தில் அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிற, தேவன் இந்த மாதத்தில் உங்களை என்னையை தைரியப்படுத்த விருப்பப்படுகிறார், பலப்படுத்த விருப்பப்படுகிறார், பயத்தை நம்மிடத்திலிருந்து எடுத்து போட அவர் விருப்பப்படுகிறார். வேத வசனத்தில் நம்ம வாசிக்கிறதின்படி அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு என்ன செய்திருக்கிறார், தந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த பயத்தை நம்மிடத்திலிருந்து எடுத்து போட வேண்டுமானால், நம்ம இருதயத்தில் இருக்கிற கலக்கத்தை எடுத்து போட வேண்டுமானால், நம்ம அதுக்கு தகுதி உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் எனப்படுகிறவர்கள் தேவாலயத்தில் நின்று தேவனை ஆராதிக்கிற எத்தனையோ பேருடைய இருதயம் கலங்கி போய் இருக்கிறது. எத்தனையோ பேருடைய இருதயம் பயந்து போய் இருக்கிறது. ஒரு பயம் அவர்களை இறுக பிடித்திருக்கிறதை நம்மாலே பார்க்க முடிகிறது. கிறிஸ்தவர்கள் என்று அறியப்படுகிற எத்தனையோ பேர் பயத்தினாலே பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களால் இரவு நேரத்தில் ஒழுங்காக தூங்க முடிகிறது இல்லை, ஒழுங்காக சாப்பிட முடிகிறது இல்லை. எதிர்காலத்தை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த பயம், வேலையை குறித்த பயம், தங்களுடைய சுகத்தை குறித்த பயம் அவர்களை ஆட்டி படைக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தருகிறவர் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. பயமுள்ள ஆவியை தருகிறவர் அல்ல. அப்போ பயம் நமக்குள்ள இருக்குமானால் தேவனுடைய ஆவி அல்லாமல் வேற உலகத்தின் ஆவி இருக்கிறது என்பதுதான் அர்த்தம். ஆமென். ஒரு மனுஷனுக்குள்ள பயம் இருக்குன்னா, ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு கலக்கம் இருக்கு அப்படின்னா அவனுக்குள்ள தேவனுடைய ஆவி இல்லை. சவுலுடைய இருதயம் கலங்கும் தெரியுமா? சவுலுடைய ஆவி என்ன செய்யும்? கலங்கும். அவனுடைய இருதயம் கலங்கும். ஆமாம். அப்போ அவன் கலங்குற நேரத்தில் பார்த்தா வேற ஆவி அவனை ஆட்கொண்டது என்று வேதம் சொல்லுகிறது. வேற ஆவி எப்பொழுதுதான் அவனுக்குள்ளே வருகிறதோ அப்பெல்லாம் அவன் கலக்கம் அடைவான். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அதே போல கலங்குகிறவர்கள், கலக்கம் உள்ளவர்கள் யாராக இருப்பாங்கன்னா உலகத்தின் ஆவியை உடையவர்களாக இருப்பார்கள். ஆமென். உலகத்தின் அதிபதியாகிய அவனுடைய ஆவியை உடையவர்கள் தான் கலக்கம் அடைவார்கள், பயம் அடைவார்கள், திகில் அடைவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த மாதம் ஆண்டவர் சொல்றாரு, நீ பலன் கொண்டு தைரியமாயிரு. ஆமென். அப்போ தைரியமா இருக்கணும். இந்த வார்த்தை உங்களில் என்னில் நிறைவேறணும்னா இதே வசனத்தில் இதற்கு முன்பதாக ஒரு வார்த்தையை ஆண்டவர் தெளிவாய் சொல்லி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, இஸ்ரவேலுக்காக கர்த்தர் இஸ்ரவேலுக்காக
மோசேக்கு கற்பித்த நியமங்களையும் நியாயங்களையும் செய்ய நீ கவனமாயிருந்தால், நான் இஸ்ரவேலுக்கு நான் நேசிக்கிற, நான் தெரிந்து கொண்ட, நான் வேர் பிரித்த, நான் அழைத்த, நான் நடத்தின, நான் போஷித்த, நான் பாதுகாத்த ஜனங்களுக்கு கொடுத்த நியமங்களையே நீதியும் நியமங்களை செய்ய நீ கவனமாயிருந்தால் பாக்கியவானாயிருப்பாய். ஆமென், ஹல்லேலூயா. நீ கவனமாயிருந்தால் பாக்கியவானாயிருப்பாய். இன்னைக்கு நீங்களும் நானும் கவனமாக இருக்க வேண்டிய காரியங்கள் அநேகமாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் பயப்படாமல் இருக்கணும்னா, கலங்காமல் இருக்கணும்னா, நீங்கள் பலன் கொண்டு தைரியமாக இருக்கணும்னா, முதலாவது நீங்கள் பாக்கியவான்களாக இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 5வது அதிகாரத்தில் ஆண்டவர் அநேக பாக்கியவான்களை குறித்து ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், சொல்லியிருக்கிறார். நம்ம அதுக்கு நேராக திரும்ப வேண்டாம். ஆனால் நாம் பாக்கியவான்களாய் இருக்கணும்னா எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. முதலாவது பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலிருந்து ஒரு 5 காரியத்தை நாம் தியானிப்போம். பின்பதாக புதிய ஏற்பாட்டு காரியத்திலிருந்து அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. 10க்கு மேற்பட்ட காரியங்கள் இருக்கிறது. நம்மளால் முடிந்த அளவுக்கு நாம் என்ன செய்வோம், தியானிப்போம். நம்ம முதலாவது இந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு நாம் பாக்கியவான்களாய் அறியப்பட வேண்டும். நாம் பாக்கியவான்களாய் மாறப்பட வேண்டும். இதுவரைக்கும் நாம் பாக்கியவான்களாய் அறியப்படாவிட்டாலும் கூட இன்றைக்கு கர்த்தரிடத்தில் நாம் பாக்கியவான்களாய் மாறப்படுவதற்கு இந்த வேதம் நமக்கு என்னத்தை சுட்டி காட்டுகிறது என்பதை அறிந்தவர்களாய் நாம் செயல்படுவோமானால், இந்த வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்வோமானால், இந்த வார்த்தையின்படி நாம் நடப்போமானால், இந்த வார்த்தை நம்மை பாக்கியவான்களாய் மாற்றும். ஆமென். அப்பொழுது இந்த வார்த்தை, இந்த வாக்கு தத்துவம் நம்மிலே நிறைவேறுகிறதை நம்மால் உணர முடியும். ஆமென், ஹல்லேலூயா. நீ பலன் கொண்டு தைரியமாயிரு. ஆமென். பயப்படாமலும் கலங்காமலும் இரு. அதை இருக்கணும்னா நாம் பாக்கியவான்களாய் மாற வேண்டும். ஆமென். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே எதை குறித்து பாக்கியவான்கள், யாரை குறித்து பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறது என்று நாம் பார்ப்போமானால், ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை பார்க்கும் பொழுது, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்களுக்காக இரக்கம் செய்யும்படி, உங்களை பலப்படுத்தும்படி, உங்களுக்கு கிருபையை கொடுக்கும்படி, உங்களுக்கு திட நம்பிக்கை கொடுக்கும்படி, உங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு கர்த்தர் உங்களுக்காக மனதிறங்கும்படிக்கு உங்களுக்காக அவர் காத்திருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி அவர் எழுந்தருளுவார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவர் நீதி செய்கிற தேவன். நமக்கு அநேக அநியாயங்கள் நமக்கு நடந்திருக்கலாம். நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் நல்லவர்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. நம்மிடத்தில் அவங்க நல்லவங்க போல பேசலாம், ஆனால் நமக்கு அவர்கள் துரோகம் செய்கிறவர்களாய் இருக்கலாம், நமக்கு அநீதி செய்கிறவர்களாய் அவர்கள் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நமக்கு நீதி செய்கிற தேவன். ஆமென். இந்த வசனத்தை ஒரு முறை நிதானித்து பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு இறங்குவார், கர்த்தர் உன் ஜெபத்துக்கு இறங்குவார், கர்த்தர் உன் கண்ணீருக்கு இறங்குவார், கர்த்தர் உன் கூப்பிடுதலுக்கு அவர் இறங்குவார், அவர் உங்கள் மேல் மனதுருகும்படி அவர் எழுந்தருளுவார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் கல்லும் மண்ணும் அல்ல, அவர் தூங்குகிற தேவன் அல்ல, அவரை போய் மணி அடித்து எழுப்புவதற்கு. ஆமென், ஹல்லேலூயா. உன்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று என் வேதம் சொல்லுகிறது. உன்னை காப்பதற்காக, உனக்கு உதவி செய்வதற்காக அவர் எழுந்தருளுவார். எங்கிருந்து எழுந்தருளுவா? தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு எழுந்தருளுவா, தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு அவர் எழுந்தருளுவார். தனக்காக நமக்காக அவர் நீதி செய்யும்படியாய் அவர் எழுந்தருளுகிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. அவர் எழுந்தருளுகிற தேவன், அவர் எழுந்தருளுகிற தேவன், அவர் நீதி செய்கிற தேவன், அவர் நீதி செய்கிற தேவன்.
இவ்வளவு காரியம் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அவர் நமக்கு இறங்குவார், அவர் நமக்கு மனதிறங்குவார், அவர் நமக்காக எழுந்தருளுவார், அவர் நமக்கு நீதி செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நமக்கு நீதி செய்கிற தேவன். ஆமென். அப்படி நீதி செய்கிற தேவனுக்காக காத்திருக்கிற ஜனங்கள் அனைவரும் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள், காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள், காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். யார் தேவனுடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கிறார்களோ, ஆமே, என் கூப்பிடுதலுக்கு செவி கொடுங்கன்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவருக்காக காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். தேவன் எனக்காக எழுந்தருள்னு சொல்லி யாரெல்லாம் அறிக்கையிடுகிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, எனக்கு நீதி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி அவருடைய நீதிக்காக யார் காத்திருக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு நீதி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு நீதி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு நீதி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவருடைய சமூகத்திலே கூப்பிடுகிற அவரை நோக்கி காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள விருப்பப்படுகிறீங்க? ஆமென். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, உமக்காக நான் காத்திருக்கிறேன். ஆண்டவரே, உமக்காக நான் காத்திருக்கிறேன்ப்பா. நான் மனுஷனுக்காக காத்திருந்தது போதும். நான் மனுஷனுக்காக காத்திருந்தேன், அவர்கள் எனக்கு உதவி செய்யலை. நான் மனுஷனுக்காக நான் காத்திருந்தேன், அவங்க எனக்கு உதவி செய்வாங்க, அவங்க என்னோடு கூட இருப்பாங்க, நான் காத்திருந்தேன். ஆனா நான் வெட்கப்பட்டு போனேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். மனிதர்கள் எனக்கு வந்து உதவி செய்வார்கள், நீதியாய் பேசுவார்கள் என்று நான் காத்திருந்தேன். ஆனா அவங்க எனக்கு நீதி பேசல. ஆண்டவரே, நான் உமக்காக காத்திருக்கிறேன், நீங்க எனக்கு நீதி செய்கிற தேவன். ஆமென். நான் பாக்கியவான். ஏன்னா நீங்க எனக்கு நீதி செய்ய போகிறீங்க, நீங்க எனக்காக எழும்ப போகிறீங்க, நீங்க ஆண்டவரே எனக்காக காரியத்தை வாய்க்க பண்ண போகிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆமென், நன்றி செலுத்துகிறேன். நீ பலன் கொண்டு தைரியமாயிரு. ஆமென், ஹல்லேலூயா. நீ பலன் கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. ஏன்னா தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவனுக்காக காத்திருக்கிறவர்களுக்கு உதவி செய்யும்படியாய், நம்மளை பாக்கியவான்களாய் மாற்றி நமக்கு உதவி செய்யும்படியாய் அவர் உண்மை உள்ள தேவனாய் அவர் கடந்து வந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சங்கீதக்காரர் 68வது சங்கீதத்தில் சொல்றாரு, தேவன் எழுந்தருளுவார், தேவன் எழுந்தருளுவார். ஆமென். அவர் நமக்காக அவர் எழுந்தருளுகிற தேவன். ஆமென். அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். தேவன் எழுந்தா என்ன நடக்கும் தெரியுமா? சத்துரு முன்னாடி நிற்கவே முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. சத்துரு நமக்கு எதிராக என்ன செய்ய முடியாது? நிற்கவே முடியாது. தேவன் நமக்காக எழ ஆரம்பித்து விட்டார். தேவன் உங்களை என்னையும் பலப்படுத்தி நமக்கு சகாயம் செய்ய அவர் எழுந்தருள ஆரம்பித்து விட்டார். நம்மளை பாக்கியவான்களாய் மாற்றிவிட்டார். சத்துரு சிதறண்டு ஓடி போவான் என்று வேதம் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. புகையை பறக்கடிப்பது போல அவர்களை பறக்கடிப்பேன். மெழுகு அக்கினிக்கு முன் உருகுவது போல துன்மார்க்கர் தேவனுக்கு முன் அழிவார்கள். நீதிமான்களோ, பாக்கியவான்களோ, நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களிகூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள். வனாந்தரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை அவருடைய நாமம் யெகோவா. அவருக்கு முன்பாக என்ன செய்யுங்க? களி கூறுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவ திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமா இருக்கிறார். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். ஆமென், ஹல்லேலூயா.
அவர் நம்மளை விடுதலையாக்குகிற தேவன். ஆமென். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துகிற தேவன். தேவன் எழுந்தருளினா தேவன் நமக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்துகிறவர். ஆமென். கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறவர்கள், துரோகிகளை வறண்ட பூமியில் தள்ளுகிறவர். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். திக்கற்ற பிள்ளைகளுக்கும் தகப்பனுக்கும் விதவைகளுக்கும் நியாயம் விசாரிக்கிறவருமாயிருக்கிறார். அவர் நியாயம் விசாரிக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா, அவர் நியாயம் விசாரிக்கிறவர். ஹல்லேலூயா. 28 வசனம் சொல்லுகிறது, அதே அதிகாரத்தில், உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். ஆமென். உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். அவர் எழுந்தருளினா என்ன நடக்கும்னா, அவர் எழுந்தருளினார்னா தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். தேவனே, நீர் எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணினதை திடப்படுத்தும். பூமியின் ராஜ்யங்களே தேவனை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். ஆதி முதலாயிருக்கிற வானாதி வானங்கள் மேல் எழுந்தரில் இருக்கிறவரை பாடுங்கள். இதோ தமது சத்தத்தை பலத்த சத்தமாய் முழங்க பண்ணினார். தேவனுடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துங்கள். அவருடைய மகிமை இஸ்ரவேலின் மேலும் அவருடைய வல்லமை மேகமண்டலங்கள் மேலும் உள்ளது. தேவனே, உமது பரிசுத்த ஸ்தலங்களிலிருந்து பயங்கரமாய் விளங்குகிறேன். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் எழுந்தருளினார். ஆமென். என்ன நடக்கும் அப்படின்னா, பரிசுத்த தலங்களிலிருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆமென். நம்மளை அவர் பாக்கியவானாய் அவர் மாற்றுவார். எப்போன்னா, அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு. காத்திருந்தோன்னா நம்மளை பலவானாய் மாற்றுவார். நம்முடைய சத்துருக்களை நம்மளை விட்டு துரத்துவார். நமக்கு நீதி செய்வார். நம்மை பலப்படுத்துவார் என்று இந்த அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். ஆமென். ஹல்லேலூயா. அவருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. அவருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ரெண்டாவது யார் பாக்கியவான்கள் அப்படின்னு சொன்னால், ஏசாயா 56 அதிகாரம் 2வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் 7 வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது, இப்படி செய்கிற மனுஷனும் இதை பற்றி கொண்டிருந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி தன் கைகளை காத்து கொண்டிருக்கிற மனுபுத்திரனும் பாக்கியம். ஆமென். ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடிக்கு, ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடிக்கு அதை ஆசரித்து ஒரு பொல்லாப்பும் செய்யாதபடிக்கு தன் கையை காத்து கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். ஆமாம். முத காரியம், ஓய்வு நாளை பரிசுத்த நாளாய் ஆசரிக்கணும். 2வது காரியம், ஒரு பொல்லாப்பு என்ன செய்யக்கூடாது. அது செய்யாமல் தன்னுடைய கரத்தை பாதுகாக்கிற மனுஷன், அதை காத்து கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமாம். இந்த கரத்தன் சேர்க்கிற இடத்துல நான் ஒரு வார்த்தையை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கொள்ள விருப்பப்படுகிறேன். தன்னுடைய வாயையும் காத்து கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். தன்னுடைய கண்ணை, தன்னுடைய சிந்தையை, தன்னுடைய இருதயத்தை காத்து கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். ஹல்லேலூயா. கூட 2 எக்ஸ்ட்ரா வேர்டை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த வார்த்தையை சேர்த்து, ஆண்டவரே என் கரத்தை மாத்திரம் இல்லைப்பா, நான் பொல்லாப்பு செய்கிறதுக்கு ஓடுகிறது மாத்திரம் இல்லை, தீவினை பேசாமல் இருக்கிறதுக்கு என் நாவை நான் காத்து கொள்ளுகிறேன், என் கண்களை நான் காத்து கொள்ளுகிறேன், என் இருதயத்தை நான் காத்து கொள்ளுகிறேன், என் செவியை நான் காத்து கொள்ளுகிறேன். தேவையில்லாத காரியங்களை கேட்டு நான் பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடிக்கு என் செவியை நான் பாதுகாத்து கொள்ளுகிறேன். ஆண்டவரே, அப்படி நான் பாதுகாத்து கொண்டேன்னா நான் பாக்கியவானா இருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. நான் பாக்கியவானா இருப்பேன். அப்பொழுது நீங்கள் எனக்காக நீங்கள் என்ன செய்வீங்க? எழுந்தருளுவீங்க. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் எனக்காக நீங்கள் என்ன செய்வீங்க? எழுந்தருளுவீங்க. ஆண்டவரே, நான் அப்போ பலன் கொண்டு தைரியமாக இருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. பயப்படாமலும் கலங்காமலும் என்ன செய்வேன்? நான் இருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீ பலன் கொண்டு தைரியமாயிரு. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ பலன் கொண்டு தைரியமாக இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஓய்வு நாளை பரிசுத்த நாளாய் நாம் ஆசரிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த 13வது வசனம், 14வது 58ஆம் அதிகாரம், ஏசாயா 58ஆம் அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், ஆமென், ஓய்வு நாளை நாம் எப்படி ஆசரிக்கணும் அப்படின்னு சொல்லி வேதம் ரொம்ப தெளிவாக இதில் சொல்லியிருக்கிறது. ஆமென். என் பரிசுத்த ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானபடி நீ என்ன செய்யாத, உன் காலை விலக்கி செய்யாதபடி, உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும், உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும், உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால், அதை மகிமையாக எண்ணுவாயானால், ஆமென், அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் நான் உன்னை என்ன செய்வேன்? போஷிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை நான் என்ன செய்வேன்? போஷிப்பேன். ஆமென். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு, ஆமென், பரிசுத்த நாளை பரிசுத்தமாய் நாம் ஆசரித்தால், நம்முடைய மனது விரும்பினபடி நம்ம செய்யாமல், நம்ம மனது விரும்பினபடி நம்ம பேசாமல், நம்ம மனது விரும்பினபடி நம்ம கேட்காம, ஆமென், ஹல்லேலூயா, நம்ம மனது விரும்பினபடி நம்ம நடக்காமல் இருப்போமானால் தேவன் அதில் மனமகிழ்ச்சியாயிருப்பார். கர்த்தர் மனமகிழ்ச்சியாயிருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. யாக்கோபுடைய சுதந்திரத்தால் நம்மை போஷிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நாம் 2வது பாக்கியவான்களாக இருக்கணும்னா, ஆமென், ஹல்லேலூயா, நாம் கர்த்தருடைய ஓய்வு நாளை பரிசுத்த நாளாய் ஆசரிக்கும் பொழுது, ஆமென், நம்மை அவர் பாக்கியவானாய் மாற்றி நம்மளை பலப்படுத்தி தைரியப்படுத்தி நம்மளை பயப்படாமலும் கலங்காமலும் இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். அடுத்ததாக, கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென், ஹல்லேலூயா. எரேமியா 17ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கணும். ஆமென். நம்ம சில நேரத்துக்கு ரொம்ப பரிசுத்தமாக இருப்போம், பரிசுத்த நாளை ஆசரிப்போம், சபைக்கு ஒழுங்காக வருவோம். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம சபைக்கு ஒழுங்காக என்ன செய்வோம்? வருவோம். கர்த்தருக்காக காத்திருப்போம், கர்த்தருக்காக நம்ம என்ன செய்வோம்? ஆமாம், அநேக நேரம் நம்ம காத்திருப்போம், இரவும் பகலும் நம்ம ஜோமனும். ஆனால் சில நேரத்தில் நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேலே இல்லாமல் மனுஷன் மேலே திரும்பிடும். கர்த்தர் மேலே இல்லாமல் மனுஷன் மேலே. நம்ம நினைப்போம் கர்த்தர் தான் இந்த மனுஷனை அனுப்பியிருக்கிறாரு போல இருக்குது, கர்த்தர் தான் இந்த காரியத்தை செய்கிறாரு போல இருக்குது. ஓ, இவர் மூலியமாக கர்த்தர் நமக்கு ஒரு அற்புதம் செய்வார்னு நம்ம என்னைக்கு மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்கிறோமோ அன்றைக்கே முடிந்தது. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம முழுமையுமாக கர்த்தரை நம்பணும். இந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு நேற்று கற்றுக் கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். நீ பயப்படாமல் கலங்காமல் இரு. நீ பயப்படக்கூடாது, நீ கலங்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் நீ என்ன செய்யணும்னா, முதல்ல கர்த்தரை என்ன செய்யணும்? நீ நம்பிக்கையாக வைத்திருக்கணும். நீ பலன் கொள்ளணும்னா உன்னுடைய பலன் யாராக இருக்கணும்னா கர்த்தராக இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தராக இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த அதே அதிகாரம் எரேமியா 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லுகிறது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயமலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்காம மனுஷன் மேலே, நாசில சுவாசம் இருக்கிற எந்த மனுஷனையும் நீ என்ன செய்யாத, நம்பாத என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. நாசில சுவாசம்ல எந்த மனுஷனையும்
நம்பக்கூடாது. நீங்கள் மனுஷன் மேலே நம்பிக்கை வைத்து, அது யாராகவும் இருக்கலாம், நம்முடைய பாஸாக இருக்கலாம், நம்முடைய நண்பராக இருக்கலாம், ஆமென் ஹல்லேலூயா, நம்முடைய ஃபேமிலியில் குடும்பத்தில் ஒரு நபராக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம். மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை என் சரீரத்தில் சுகம் இருக்கு, எனக்கு ஞானம் இருக்கிறது, எனக்கு திறமை இருக்கிறது என்று மாம்சமானதை தன் பூயமலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் ஹல்லேலூயா. அவன் பாக்கியவானா இருக்க முடியாது. மனுஷனை நம்பி கர்த்தரை விட்டு பிரிகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன். ஆமென். கர்த்தரை மாத்திரம் நம்புகிற மனுஷன் பாக்கியவான். ஆமென் ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தரை மாத்திரம் இது பண்ணும். அதனால தான் சங்கீதக்காரன் 60வது சங்கீதம் 11வது வசனத்தில் சொல்றாரு, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும், மனுஷனுடைய உதவி விருதா. ஆமென். இந்த வசனத்தை காலையில் நான் திறந்து வச்சுட்டு ஆண்டவரை பார்த்து அழுதேன். ஆமென். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும், மனுஷனுடைய உதவி விருதா. மனுஷனுடைய உதவி, மனுஷன் யாரெல்லாம் உதவி செய்கிறேன்னு சொல்கிறானோ அவனுடைய உதவி விருதா. கர்த்தர் நினைச்சார்னா அவனுடைய நாசியில் இருக்கிற சுவாசத்தை எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆமென் ஹல்லேலூயா. மனுஷனுடைய உதவி விருதா. ஆமென். 118ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை 8வது வசனத்தை பார்க்கும் பொழுது, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் பேரில் பற்றுள்ளதலாய் இருப்பதே நலம். ஆமென் ஹல்லேலூயா. மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தரின் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். ஆமாம், நான் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருந்தோன்னா நாம் பாக்கியவான்களாக இருப்போம். ஆமென் ஹல்லேலூயா. பாக்கியவான்களாக நாம் என்ன செய்வோம்? இருப்போம். ஆமென். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ பலன் கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. ஆமென் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். அடுத்ததாக 4வதாக மல்கியா 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை பார்க்கும் பொழுது, அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள், தேசம் விரும்பப்படத்தக்கதாக இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள், தேசம் விரும்பப்படத்தக்கதாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் ஹல்லேலூயா. ஆமாம், எல்லா ஜாதிகளும் உங்களை என்னை பார்த்து என்ன செய்வாங்களாம்? பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆமென் ஹல்லேலூயா. அநேக உன்னை பார்த்து பாக்கியவதின்னு சொல்லுவாங்க, நம்மளை பார்த்து பாக்கியவான்கள்னு சொல்லுவாங்க. ஆமாம், அந்த அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிச்சுப்பாங்க. எதற்காக நம்மளை பார்த்து பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, நம்ம கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்போ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு சொன்னால் அதில் 10வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, உன் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களையும் தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகனியை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர். ஆமாம் ஆமாம், ஆலயத்தில் பண்டக சாலை நிரம்பும்படியாய், ஆலயத்தினுடைய பண்டக சாலை நிரம்பும்படியாய் உற்சாகமாய் உங்களுடைய தசம பாகங்களை நீங்கள் கொண்டு வந்து என்ன செய்யுங்க, நீங்கள் கொடுங்க. அப்பொழுது நான் உங்களை வானத்தின் பலகனியை திறந்து ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று நீங்கள் என்ன செய்யுங்க, சோதித்து பாருங்கன்னு சொல்கிறார். அப்போது வானத்தின் பலகனியை திறந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை பார்த்து தான் ஜாதிகள் சொல்லுவாங்க, நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென் ஹல்லேலூயா. யார் கர்த்தருடைய ஆலயத்தினுடைய பண்டக சாலை நிரம்பி வழியணும்னு நினைச்சாங்களோ அவங்க எல்லாம் பாக்கியவான்களாய் கருதப்பட்டார்கள். தாவீது தேவனுக்கென்று ஒரு தேவாலயத்தை கட்ட அவன் எத்தனித்தான்.
ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய கை இரத்த சிந்தின கை, நீ இந்த ஆலயத்தை என்ன செய்யக்கூடாது, கட்டக்கூடாது, உன்னால் கட்ட முடியாது. அப்போ அவன் சொன்னான், நான் கட்ட முடியாது, ஆனால் என் பிள்ளை கட்டட்டும். ஆண்டவர் சொன்னார், குமாரன் கட்டுவான், குமாரன் கட்டட்டும். அவன் கட்டுறதுக்கு ஆலயத்துக்கு தேவையான காரியங்களை சவதரித்து வைக்கிறதற்கு எனக்கு கிருபை கொடுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அங்கே கொண்டு வந்து ஜனங்கள் வெள்ளியும் பொன்னியும் என்ன செய்தாங்க, வெண்கலத்தையும் இரும்பையும் அவங்க என்ன செய்தாங்க, கொண்டு வந்து குவித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அந்த ஜனங்களை பார்த்து மற்ற சுற்றி இருக்கிற எல்லா தேசத்தாரும் சொன்னாங்க, அந்த ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், தேவனுக்கென்று கொடுக்கிற ஜனம், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். ஆமென், ஹல்லேலூயா. அவருக்கு உண்மையாய் கொடுக்கணும். கொடுக்கிறத உண்மையாய் கொடுக்கும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துவார். எப்படி ஆண்டவர் தாவீதிட்ட உன்னுடைய குமாரனுடைய உன்னுடைய சந்ததியுடைய சிங்காசனம் பலப்படும் உறுதிப்படும் என்று வாக்கு கொடுத்தாரோ, அதே போல கொடுக்கிறவர்களை தேவன் பலப்படுத்துவார், தைரியமாக இருக்க பண்ணுவார், பயப்பட விட மாட்டார், கலங்க விட மாட்டார். அவனுடைய சாலமோனுடைய ஆயுசு நாட்களெல்லாம், அவனுடைய ஆட்சி காலமெல்லாம் சமாதானமாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் அவனுக்கு வாக்கு கொடுத்தார், தாவீதுக்கு வாக்கு கொடுத்தார், உன் சந்ததி உன்னை மகன் நினைச்சுவான், இந்த இதில் அமைதலாய் அவன் நினைச்சுவான், ஆட்சி செய்வான், சமாதானமாக இருக்கும், அவனுடைய காலங்கள் சமாதானமாக இருக்கும், யுத்தங்கள் இல்லாமல் இருக்கும். ஆமென். சத்துருக்களை அவனை விட்டு நான் விலக்குவேன்னு சொன்னார். ஆமென். ஏன்னா அவன் கர்த்தருக்கு மன உண்மையாய் கொடுத்ததினாலே. ஆமென், ஹல்லேலூயா. மன உண்மையாய் கொடுத்தால் தேவன் நம்மை பலப்படுத்துகிறவர். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஐந்தாவதாக கடைசியாக பழைய ஏற்பாட்டில் நான் எடுத்த பாயிண்ட், யார் பாக்கியவான்கள் என்றால், தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். இது கொஞ்சம் கேட்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். தேவன் தண்டிக்கிற, தேவன் யாரை கண்டிக்கிறாரோ, தண்டிக்க விருப்பப்படுகிறாரோ, யாரை திருத்த விருப்பப்படுகிறாரோ, யாரை தேவன் சிட்சிக்கிறாரோ அவர்கள் பாக்கியவான்கள். ஆமென், ஹல்லேலூயா. யோபு 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வ வல்லவருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதிரும். ஆமென். எலிகு இந்த காரியத்தை குறித்து பேசுகிறார். ஆமென். இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வ வல்லவருடைய சிட்சையை நீ என்ன செய்யும், அற்பமாய் எண்ணாதிரோ அப்படின்னு சொல்கிறார். 94ஆம் சங்கீதம் 13வது வசனத்தை பார்க்கும் பொழுது, சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். சிட்சித்து தேவனுடைய வார்த்தையை கொண்டு போதிக்கிற உபதேசிக்கிற மனுஷன் பாக்கியவான். சிட்சிக்கப்படுகிறவனும் பாக்கியவான், சிட்சிக்கிறவனும் வேத வார்த்தையை கொண்டு, சும்மா சுயமாய் அல்ல, தேவனுடைய வார்த்தையை கொண்டு யார் சிட்சிக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமாம், சிட்சிக்கிற மனுஷன் பாக்கியவான், சிட்சிக்கிறவனும் பாக்கியவான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிட்சிக்கப்படுகிறவனும் பாக்கியவான். நாம் சிட்சிக்கப்படுவோமானால் தேவன் நம்மை நேசிக்கிறார் என்று அர்த்தம். ஆமென். இன்றைக்கு அநேகருக்கு தண்டிக்கப்படுவதற்கு, தேவனால் சிட்சிக்கப்படுவதற்கு, தேவனால் உணர்த்தப்படுவதற்கு பிரியமில்லை. ஆமென், ஹல்லேலூயா. அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆமாம். ஆனால் நாம் தண்டிக்கப்படுவோமானால், தேவனால் சிட்சிக்கப்படுவோமானால் நாம் பாக்கியவான்களாய் நாம் இருப்போம். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா அவர் நம்மளை சிட்சிக்கிறார், அவர் நம்மளை அந்த சிட்சையின் மூலம் நம்மை ரட்சிக்கிறவருமாயும் இருக்கிறார். ஆமென். யோபு 36ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை பார்க்கும் பொழுது, அவைகளா ஜனங்களை தண்டிக்கிறவரும் ஆகாரம் கொடுத்து ரட்சிக்கிறவருமாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரட்சிக்கிறவருமாய் இருக்கிறார். ஆமென். அவர் நம்மளை ரட்சிக்கிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எதற்காக ஆண்டவர் நம்மளை சிட்சிக்கிறார்? நம்ம பாவம் செய்தோன்னா
தேவ கட்டளையை நம்ம மீறணும்னா தேவன் நம்மை சிட்சிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். நாம் சிட்சிக்கப்படும் பொழுது நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவரே, இனி நான் அந்த பாவத்தை நான் என்ன செய்ய மாட்டேங்கிற ஒரு மனம் திரும்புதல் நமக்குள்ள என்ன செய்யணும், உண்டாகணும். யோபு 34:31 பார்க்கும் பொழுது, நான் தண்டிக்கப்பட்டேன், நான் இனி பாவம் செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஆமென். நான் தண்டிக்கப்பட்டேன், நான் இனி என்ன செய்ய மாட்டேன். அந்த இருதயம் நமக்குள்ள இருக்கணும். நான் தேவன் என்னை தண்டித்து இருக்கிறார். ஆமாம், இது மற்றவர்கள் பிசாசு எனக்கு கொண்டு வந்ததல்ல, தேவன் என்னை தண்டித்து இருக்கிறார். இனி தேவனை கோபப்படுத்துகிற, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் என்ன செய்ய மாட்டேன் என்கிற எண்ணம் நமக்குள்ள என்ன செய்யணும், உருவாக வேண்டும். ஆமென். நாம் அப்படிப்பட்டவர்களாய் இருந்தால் நாம் பாக்கியவான்களாய் நாம் இருப்போம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமாம், எதுனாலலாம் கர்த்தர் நம்மளை சிட்சிக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு 2-3 காரியத்தை மாத்திரம் நம்ம பார்க்கலாம். என்னாகுமா 12ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, இந்த இடத்துல மீரியாமும் ஆரோனும் மோசேக்கு விரோதமாய் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா முறுமுறுக்கிறார்கள். அவன் எத்தியோப்பிய ஸ்திரீயை அவன் விவாகம் பண்ணினதுனால, அந்த 1வது வசனம் இப்படி தான் ஆரம்பிக்குது. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மீரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாக என்ன செய்தார்கள், பேசினார்கள். ஆமென். கர்த்தர் மோசே கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினது இல்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். ஆமென். கர்த்தர் அதை கேட்டார். மோசேயானவன் பூமியில் சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான். ஆமென். சடுதிலே கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் மீரியாமையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். 3 பேரும் போனார்கள். கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசல் என்று ஆரோனையும் மீரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்பொழுது கர்த்தர், என் வார்த்தையை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்க தரிசியாக இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். நீ தீர்க்க தரிசியாக இருந்தேன்னா கர்த்தர் நான் உன் கூட நான் என்ன செய்வேன், நான் பேசுவேன். ஆமென். ஆனால் அது இப்போ முக்கியம் இல்லை. 7வது வசனம் ஆண்டவர் சொல்கிறாரு, 8வது வசனத்திலையும் அவர் சொல்கிறாரு, என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். ஆமென், ஹல்லேலூயா. நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் நான் என்ன செய்கிறேன், பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாக பேச உங்களுக்கு பயமில்லாமற் போனதென்ன என்று கேட்டார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். அப்படி சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்கள் மேல் கோபம் கொண்டு போய்விட்டார் அப்படின்னு சொல்கிறார். கர்த்தர் அவர் மேலே கோபப்பட்டுட்டு என்ன செய்து விட்டாரா, போய்விட்டார். எதற்கு? ஆமாம், அந்த மோசேக்கு விரோதமாய் பேசினதற்கு. ஆமென், ஹல்லேலூயா. நீ தீர்க்க தரிசனத்தை குறித்து நீ பேசினது முக்கியம் இல்லை. நீ தீர்க்க தரிசியாக இருந்தால் நான் வெளிப்படுவேன், நான் பேசுவேன் ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் நீ யாருக்கு விரோதமாக பேசுன தெரியுமா? என் ஸ்தானத்தில் நிற்கிற, என் சமூகத்தில் இருக்கிற உண்மை உள்ள மனுஷனுக்கு விரோதமாய் நீ பேசினார். ஆமென், ஹல்லேலூயா. உண்மை உள்ள மனிதர்களுக்கு விரோதமாய் பேசணும்னா கர்த்தர் கோபம் கொள்வார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்வார்? கோபம் கொள்வார். அந்த 10வது வசனத்தை 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று, மீரியாம் உறைந்த மலையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானாள். ஆரோன் மீரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியாக இருக்க கண்டான். அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, என் ஆண்டவனே, நாங்கள் புத்தியினமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும் அப்படின்னு சொன்னோம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற நீங்களும் நானும் இந்த வசனத்தை ஒரு விஷயம் நினைத்து பார்க்கணும். பரிசுத்த பந்திக்கு நேராய் நாம் கடந்து செல்வதற்கு முன்பதாக எத்தனையோ பரிசுத்தவான்களுக்கு விரோதமாய் நாம் பேசி இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் அவன் கூட மட்டும்தான் இருக்கிறாரா?
என் கூடயும் இருக்கிறார் என்று துணிகரமாய் நாம் பேசி இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அவங்க கூட மட்டும்தான் தேவன் அவங்களை கொண்டு மட்டும்தான் அற்புதம் செய்ய முடியுமா? என்னாலையும் அற்புதம் செய்ய முடியும் என்று நாம் பேசி இருக்கிறோம். ஆமென். அவர்களோடு மட்டும்தான் தேவன் இருக்கிறாரா? என்னோடும் தேவன் இருக்கிறார் என்று நாம் பேசி இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கு தண்டிக்கப்படுவதற்கு காரணம் ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் நாம் பேசின வார்த்தைகள். ஆமென், ஹல்லேலூயா. நாம் பேசினால் தேவன் கோபம் கொள்வார். தேவன் கோபம் கொள்ள ஆரம்பித்தார் என்றால் அவருடைய சமூகத்துக்கு முன்பதாக நம்மளால் நிற்க முடியாது. ஒரு விசை பரிசுத்த பந்திக்கு கடந்து போவதற்கு முன்பதாக நம்மை நாமே நாம் நிதானித்து அறிய கடவோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு விரோதமாக பரத்துக்கு விரோதமாகும், நீர் அபிஷேகம் பண்ணின ஊழியக்காரர்களுக்கு விரோதமாகும் நான் ஏதாவது காரியம் பேசியிருந்தால் தயவா என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்னை மன்னிங்க ஆண்டவரே. இல்லைன்னா மீரியாமுக்கு வந்த குஷ்டம் எனக்கு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. மீரியாமுக்கு வந்த குஷ்டம் எனக்கு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. உம்முடைய தண்டனைக்கு நான் தப்ப என்னால் முடியாது. என்னை தப்புவிப்பதற்காகத்தான் நீங்க என்னை தண்டிக்கிறீங்க. என்னை பாக்கியவானாய் மாற்றுவதற்காக தான் நீர் என்னை தண்டிக்கிறீங்க. ஆமென், ஹல்லேலூயா. நீர் என்னை தண்டிக்கிறதற்கு காரணம் என்னை நீர் பாக்கியவானாய் மாற்றுவதற்கு. இந்த காரியத்தை நீர் எனக்கு அனுமதித்ததற்கு காரணம் என்னுடைய தவறை உணர்த்துவதற்காக. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் எதற்காக மீரியாமை தண்டித்தார் என்றால் அவர்கள் உணர்வடையும்படியா. ஆமென். ஆரோன் அவளை பார்த்த உடனே உணர்வடைஞ்சிட்டான். ஆமென், ஹல்லேலூயா. அவன் சத்தமிட்டு கதறான் மோசையை பார்த்து. அப்பொழுது ஆரோன் மோசையை நோக்கி, என் ஆண்டவனே, நாங்கள் புத்தியீனமாய் செய்து இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்ததாக. புத்தியீனமாய் பேசி இருப்போம். நம்ம எத்தனையோ ஊழியக்காரர்களை குறித்து புத்தியீனமா நம்ம பேசி இருப்போம். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் அதை கணக்கில் எடுத்தார்னா நம்ம எங்க நிற்பது? அவருக்கு முன்பதாக நம்ம எங்க நிற்க முடியும்? ஆமென், ஹல்லேலூயா. அது நாம் செய்திருந்தாய தேவனுடைய சமூகத்தில் நம்ம மன்னிப்பு கேட்போம். தேவன் நம்மை மன்னிக்கிறதற்கு அவர் தயை உள்ளவர். இந்த மாதம் தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், நான் உங்களை பாக்கியவான்களாய் நான் மாற்றுவேன். நீங்கள் பலன் கொண்டு தைரியமாக இருங்க. ஆமென், ஹல்லேலூயா. உங்களுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் திகைக்காமலும் இருக்கட்டும். ஆமென், ஆமென். ஏன்னா நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் புத்தியீனமாக செய்கிற காரியங்களை நான் உனக்கு உணர்த்தி வைக்கிறேன். நீ அதை உணர்ந்து நீ மன்னிப்பு கேளு, அப்பொழுது நீ பாக்கியவானாய் மாறுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. எரேமியா 31 அதிகாரம் 18-19 வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீர் என்னை தண்டித்தீர், நான் பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன். என்னை திரும்பவும் அப்பொழுது திருப்பப்படுவேன், என்னை திருப்பும் அப்பொழுது திருப்பப்படுவேன். நீரே என் தேவனாகிய கர்த்தர். ஆமென். என்னை நீர் தண்டித்தீர், நான் பணியாத மாடு போல அடிக்கப்பட்டேன். இன்னைக்கு அநேக அடி மேலே அடி விழுறதுக்கு காரணம் நம்ம ஒரு மாடு போல வணங்காமல் போகிறதுனால தான். ஆமென், ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி சொல்கிறாரு, என்னை திருப்பும் அப்பொழுது திருப்பப்படுவேன். நீரே என் தேவனாகிய கர்த்தர். நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் திரும்பின பின்பு, நான் என் தவற உணர்ந்த பின்பு நான் மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆரோன் கத்தி, என் ஆண்டவனே, நாங்கள் புத்தியீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேலே சுமத்தாதர். அவன் மனஸ்தாபப்பட்டு அவன் என்ன செய்தான்? தன்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிட்டு அந்த வார்த்தையை சொன்னான். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். நாங்கள் மனம் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு விழாவில் அடித்து கொண்டிருக்கிறேன், வெட்கி நாணி கொண்டிருக்கிறேன், என் இளவயதின் நிந்தையை சுமந்து வருகிறேன் என்று எப்ராயிம் துக்கித்து புலம்பி கொண்டிருக்கிறதை நிச்சயமாய் கேட்டேன். நம்ம அப்படி அடித்து கொண்டு நம்ம புலம்பி ஆண்டவரிடத்தில் மனஸ்தாபப்பட்டு நாம் விண்ணப்பம் பண்ணினா
ஆண்டவர் சொல்கிறாரு, எப்ராயிம் துக்கித்து புலம்பி கொண்டிருக்கிறதை நிச்சயமாய் கேட்டேன். ஆமென். அதை நிச்சயமாய் கேட்டு ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மளை விடுவிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரர் சொன்னார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, நான் தண்டிக்கப்பட்டது நல்லது, அதனால உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். ஆமென். 119 சங்கீதம் 71 வசனத்தில் சொல்கிறாரு, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, நான் உபத்திரவப்பட்டது நல்லது. ஆமென். ஆமென். 67 வசனத்தில் சொல்கிறாரு, நான் உபத்திரவப்படுகிறதற்கு முன்னே வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். நான் உபத்திரவப்படுகிறதற்கு முன்னாடி நான் என்ன செஞ்சேன்? நான் வழி தப்பி நடந்தேன், என் மனம் போன போக்கில் நடந்தேன், என் வாய்க்கு வந்ததெல்லாம் நான் பேசினேன், எனக்கு நான் நினச்சதெல்லாம் நான் செய்தேன். ஆனால் உபத்திரவத்துக்கு வகையில் நான் போனதுக்கு பின்பதாக, அவர் என்னை தண்டித்த பின்பதாக நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஆமென் சொல்லுங்க, இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ உம்முடைய வார்த்தையை, நீங்கள் சொன்ன வார்த்தையின்படி நான் நடக்கிறேன், அந்த வார்த்தையை நான் காத்து நான் என்ன செய்கிறேன்? நான் நடக்கிறவனாய் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. 105 சங்கீதம் 19 வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. யோசேப்பை அவருடைய வசனம் என்ன செய்தது தான்? புடமிட்டது. எதற்கு தெரியுமா? ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய வார்த்தை நிறைவேறுவதற்கு. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை நம்மளில் நிறைவேறணும்னா சில நேரத்தில் தேவன் நம்மளை புடமிடுவார். நம்மளுடைய நீதியினால் அல்ல, நம்முடைய நியாயத்தினால் அல்ல, நம்மளுடைய திறமையினால் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவினாலே எல்லாம் ஆகும் என்று அறிந்து கொள்வதற்கு தேவன் நம்ம என்ன செய்வார்? சில நேரத்தில் புடமிட ஆரம்பிப்பார். அந்த புடமிடப்படுவதற்கு முன்பதாக நம்முடைய வழியை சீர்திருத்தணும். நம்ம புடமிடப்படுவதற்கு நம்மளை ஒப்பு கொடுத்துட்டோன்னா நமக்கு மிகுந்த கஷ்டம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். 119 சங்கீதம் 75 வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, கர்த்தாவே உமது நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளதென்றும் உண்மையின்படி என்னை உபத்திரவப்படுத்தினீர் என்றும் அறிவேன். ஆமென். உண்மையின்படி, என் உண்மைக்காக நீங்கள் என்ன செஞ்சீங்க? என்னை உபத்திரவப்படுத்தினீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அதற்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். வார்த்தையை காத்து நடப்பதற்காக இந்த உபத்திரவம் நமக்கு வந்தது. ஆமென். ஹல்லேலூயா. நான் அதுக்கு முன்னாடி வழி தப்பி நடந்தேன், நான் இப்போ வார்த்தையை பிடிச்சு கொண்டேன். ஆமென். நான் உபத்திரவப்பட்டது நல்லது. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நான் பலப்படுவதற்கு, ஆமென், ஹல்லேலூயா, நான் உங்களுடைய சமூகத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, நான் பாக்கியவானாய் மாறணும். ஆண்டவரே, நான் பலம் கொண்டு தைரியமாக இருக்கணும்னா, நான் பயப்படாமல் கலங்காமல் இருக்கணும்னா, ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்கப்பா, என்னை பாக்கியவானாய் மாற்றுங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை பாக்கியவானாய் மாற்றுவதற்கு ஆண்டவரே நான் தண்டிக்கப்பட்டது போதும். ஆண்டவரே, அந்த தண்டிப்பு என்னை உணர்வடைய பண்ணட்டும் ராஜா, என்னை உணர்வடைய பண்ணட்டும், என்னை சீர்தூக்கி பார்க்க உதவி செய்யட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நான் வசனத்தின்படி நடக்காது எனக்கு உதவியாக இருக்கட்டும். ஆண்டவரே ஐயா, அந்த பாக்கியத்தை எனக்கு தாங்க. நீங்கள் தண்டிக்கிற தண்டனை நிமித்தம் நான் அழிந்து போகாதபடிக்கு என்னை நானே சீர்தூக்கி பார்க்க நீர் எனக்கு உதவி செய்வீராக. என்னை நானே சீர்தூக்கி பார்க்க எனக்கு உதவி செய்வீராக. நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். ஆண்டவரே, என்னை நான் உம்முடைய சமூகத்தில் நான் விட்டு கொடுக்கிறேன். உம்முடைய சமூகத்தில் விட்டு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நான் பலன் கொள்ளணும். ஆண்டவரே, நான் தைரியமாக இருக்கணும். இந்த மாதம் உம்முடைய பலன் எனக்கு தேவை, உம்முடைய பலம் எனக்கு தேவை, உம்முடைய தைரியம் எனக்கு தேவை. ஆமென், ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை எனக்கு தேவை. ஆண்டவரே, அதுக்கு நான் பாக்கியவானாய் மாற்றப்படணும்.
அதற்கு நான் தேவனுக்கு என்று நான் கொடுக்கணும் ஆண்டவரே. அப்பா, உம்மால நான் தண்டிக்கப்படணும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நான் நம்பிக்கையாய் கொண்டிருக்கணும். உம்முடைய நாமத்தை நான் நம்பணும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நான் நம்பணும் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த நாளை, ஓய்வு நாளை நான் பரிசுத்தமாய் ஆசரிக்கணும் ஆண்டவரே. கர்த்தரை நான் நம்பணும் ஆண்டவரே. கர்த்தருக்கு ஆண்டவரே நான் காத்திருக்கணும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட காரியங்களை செய்து நாங்கள் பாக்கியவான்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இதுவரைக்கும் இந்த பாக்கியத்தை நான் அனுபவித்து இருக்கல, இந்த பாக்கியம் வாழ்க்கையில் இல்லை பிரதர்ன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கர்த்தருக்காக காத்துருங்க. ஆமென். அவர் நமக்கு உதவி செய்கிற வரைக்கும், ஆமென், ஹல்லேலூயா, அவர்கள் நமக்கு உதவி செய்கிற வரைக்கும் அவருக்காக நீங்கள் என்ன செய்யுங்க? காத்துருங்க. ஆமென், ஹல்லேலூயா. அவருக்கு காத்திருக்கிறவர்கள் முகங்கள் வெட்கமடைவதில்லை. ஆமென். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கமடைவதில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் நெடுக்கண்கள் எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார் என்ற வேத வசனம் ஆமென் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ நம்ம கர்த்தருடைய பந்திக்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். நாம் கேட்ட சத்தியத்தின்படி நாம் பாக்கியவான்களாய் இல்லாமல் இந்த கர்த்தருடைய பந்திக்கு நாம் கடந்து போவோமானால் நாம் சபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். உபத்திரவத்துக்கு உடன்படுகிறவர்களாக இருப்போம். ஆமென். தேவன் கோபம் கொள்ளுகிறதற்கு ஏது உள்ளவர்களாய் நாம் இருப்போம். 2 கையெடுத்து கும்பிட்டு நான் கேட்குறேன், இந்த நேரத்தில் உங்களை மனம் திரும்பி உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்க. ஆமென். கர்த்தருடைய வேதம் புடமிடப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த வேத வசனம் நம்மை புடமிடக்கூடியது. அந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் அது தீர்க்கமானவைகள். ஆமென். அந்த வேத வசனம் சொல்லுகிறது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் என்ன செய்வோம்? நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். ஆமென், ஹல்லேலூயா. நம்மை நாமே நிதானித்து அறிய தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவரே, நான் பாக்கியவானாய் இந்த பந்தியில் பங்கெடுக்க நீர் எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் கேளுங்க. இந்த பரிசுத்த பந்தி பரிமாறப்பட்ட பின்பதாக உங்களுடைய ஸ்தானத்தில் நீங்கள் நின்று கொள்ளுங்க. பிரதர் செல்வராஜ் அவர்கள் வந்து சில வார்த்தைகளை வேத வசனத்தை கொண்டு நம்மளோடு கூட அவர்கள் பேசின பின்பு அந்த வசனத்தை தியானித்த பின்பதாக நாம் எல்லாரும் கர்த்தருடைய பந்திக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். ஆமென். இப்பொழுது கர்த்தருடைய பந்தி பரிமாறப்படும். 1 Corinthians chapter 11 verses 23 to 31. For I pass on to you what I received from the Lord himself. On the night when he was betrayed, the Lord Jesus took some bread and gave thanks to God. Then he broke it in pieces and said, "This is my body, which is given for you. Do this in remembrance of me." In the same way, he took the cup of wine after supper, saying this cup is the new covenant between God and his people, an agreement confirmed with my blood. Do this in remembrance of me as often as you drink it. For every time you eat this bread and drink this cup, you are announcing the Lord's death until he comes again. So anyone who eats this bread or drinks this cup of the Lord in an unworthy manner is guilty of sinning against the body and the blood of the Lord. That is why you should examine yourself before eating the bread and drinking the cup. For if you eat the bread or drink the cup without honoring the body of Christ, you are eating and drinking God's judgment upon yourself. That is why many of you are weak and sick, and some have even died. But if we would examine ourselves, we would not be judged by God in this way. Amen. The Holy Communion is the greatest expression of God's love for us. Holy Communion, known as the Lord's Supper, represents his love that he showed for us on the cross. The bread symbolizes Jesus' body broken during his crucifixion. The cup represents his blood shed for the forgiveness of our sins. When Jesus walked on the earth,
he was full of life and divine health. But on the cross, his body was torn, and God placed him on the cross for all of our sickness and our disease, so that we might walk in divine health. As the scriptures declares, by his stripes we are healed. Jesus said of the cup, "This cup is a new covenant in my blood." And Paul affirms this, in him we have redemption through his blood, the forgiveness of sins. We should be prepared for taking the Holy Communion. Our faith makes us to see beyond the physical bread and drink, recognizes the body and the blood of Jesus. Faith is the substance of things hoped for and the evidence of things not seen. Forgiveness. Before partaking, forgive those who have wronged you and ask God for forgiveness. For anyone who eats and drinks without discerning the body eats and drinks judgment on himself. We should forgive others as well as we should ask for forgiveness of our own sins. Appreciation. We should have the heart of gratitude. Gratitude magnifies God's blessing. When you appreciate his sacrifice, you receive it in full benefit. Reverence. Treat the Holy Communion with respect. This reverence unlocks revival in the church and also in your personal life. Intention. Approach the Holy Communion with godly intention, to be healed, to be renewed, and to be strengthened in his spirit. Consequence of taking this communion in an unworthily manner. It brings guilt in your life concerning the body and the blood of Christ. It can lead to weakness, various kinds of sickness, or even ultimately death. Let's pray. Lord, we take this time to remember your great sacrifice for our sins. We remember your broken body and your shed blood, not for anything you did wrong, but because you are paying the price for our redemption. Before we take this bread and drink this cup, we humbly repent of every sin that we have committed until now. We do not take this moment lightly, but recognize how sacred and holy it is. Thank you, Lord, for your body that was broken for us and your blood that was poured out for the forgiveness of all our sins. We thank you for the power of your sacrifice, and through that we are forgiven, we are healed, and we are made whole. Today, we not only remember that you have done what you have done for us, but we rejoice in it. Thank you for loving us enough to give your life so that we may have eternal life and fellowship with you forever. Sanctify us and make us more and more holy through your grace. Amen.